எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வாழ்ந்து போகலாம், வாங்க வீடியோக்கள் போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் இப்போ டிவிகே கட்சி வந்து ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அவங்க வந்து முதலாக வந்து சட்டமன்றத்தை கூட்டினாங்க. அதாவது முதல் பட்ஜெட்டை வந்து கூட்டினாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிதியமைச்சர் வந்து முதல் நாள் வந்து அவங்களோட என்னென்ன வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சரை பற்றி வந்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கு என்னென்ன பண்ண போகிறோம், கடன் எவ்வளவு தள்ளுபடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து மூணாவது நாள் வந்து எதிர்கட்சி தலைவர் அதாவது ஆப்போசிட் லீடர் என்ன பண்றாங்கனாக்கா ஓப்பனர் லீடர் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கேள்வி நேரத்தில் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு ஒவ்வொரு கட்சிகளும். எடப்பாடி இப்போ முன்னாள் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி பேசினாங்க. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்காண்டி டீலிமிட்டேஷன் அப்படின்னாக்கா நம்ம மாநில உரிமை வந்து பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி யாரு டிஎம்கே ஆட்சி இருக்கும் போது யாரு அந்த நகலை வந்து அதை வந்து இது பண்ணார் யாரு நம்ம முன்னாள் சிஎம் ஆன ஸ்டாலின் வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்கு போராட்டம் பண்ணாங்க, கருப்பு சட்டை போட்டுலாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டிவிகே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து இந்த இதை வந்து டீமிட்டேஷனை வந்து நம்ம வந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவோம். ஸோ எல்லா எம்பியும் வாங்க வந்து இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணவே இல்லை. 40 பேர் வந்திருந்தாங்க, ஆனால் யாருமே வந்து அட்டன் பண்ணல. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்டன் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா அவங்க இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே ஏடிஎம்கேங்கிறது 2 எதிரெதிர் கட்சிகள், எங்களுக்கு எப்போவுமே ஒத்து போகாது. ஆனால் திராவிட கட்சிகளாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஒத்து போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் வந்து கூட்டா நாங்கள் 2 பேருமே வந்து இந்த இதில் கலந்துக்கிற மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால டீலிமிட்டேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரு இந்த விசிகா அது மட்டும் இல்லாமல் சிபிஎம் இந்த மாதிரி தலைவர்கள் மட்டும்தான் அவங்களோட எம்பியில் வந்திருந்தாங்க. மற்ற யாருமே வந்து உள்ளரிக்க வரல. ஸோ இது வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனிமொழி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது கனிமொழினா இப்போ இவங்க கனிமொழி இல்லை, கனிமொழி சோமு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சரத்குமார் வந்து ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து இது எதுக்காண்டி வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு இதை பேசினார் அப்படின்னு தெரியல. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கண்டியன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி இதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணாங்க, ஜென்ஸ் பாலிடிக்ஸ் வந்து டிஎம்கே கையில் எடுத்தாங்க. ஜென்ஸ் பாலிடிக்ஸ் வந்து பேசினதுல அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நல்ல பேச்சாளர்கள் யார் இருக்கா, அதாவது டிஎம்கேல இப்போ இருக்க எம்எல்ஏல யார் யார் பேச்சாளர்கள் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து முன்னாடி வந்து பேச வச்சாங்க. அதில் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தார். அதுவரை வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் விடுவிக்கப்பட்டாங்க. இப்போ கையில் எடுத்துருக்கிறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா மார்க்கண்டேயன். ஸோ இவர் வந்து இப்போ டிவிகே பற்றி ஒவ்வொரு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பர்டிகுலராக வந்து அதாவது டாஸ்மார்க்கை பற்றி வந்து பேசியிருக்காங்க. இப்போ இருக்கிற டாஸ்மார்க்கில் உள்ள அந்த அமைச்சரான விக்னேஷ் அவங்கள பற்றியும் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பேசியிருக்காங்க, அவங்க என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஎம்கே. ஸோ டிஎம்கே காலங்களில் வந்து எவ்வளோ ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த மக்கள், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கட்சி மாறினதுக்கப்புறம் அவங்க இனிமேல் நம்ம வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும், நம்ம வந்து இனிமேல் வந்து இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள நிர்வாகிகளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஜென்ஸ் பாலிடிக்ஸ்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஜென்ஸ் பாலிடிக்ஸ் வந்து எல்லாரும் இருக்கணும். ஸோ எல்லாரும் இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளோட குரல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. ஆனால் அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க மிக முக்கியமான பேச்சாளர்களை வச்சு பேசி பார்க்குறாங்க. ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் கூட ஏவா வேலு இவங்கெல்லாம் வந்து பேசினாங்க. ஆனால் எதுவுமே எடுபடலை. இப்போ மார்க்கண்டேயன் வந்து கையில் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் இந்த மாதிரி வந்து இந்த ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து பார்க்கக்கூடாது கனிமொழி சோமு அவங்க தான் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் வந்து எந்த விதமான உறவுமே இருக்காது, நாங்கள் எப்போதுமே வந்து அதாவது கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து கூட்டணி வச்சாங்கன்னு வச்சுங்களேன், 2001 காலகட்டங்களில் வந்து அவங்க வந்து ஒரு கூட்டணி வச்சு தான் வந்து ஒரு எலெக்ஷனுக்கான இது வந்து மாதிரி இல்லாமல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் எந்த விதமான நாங்கள் வந்து காங்கிரஸோடும் இல்லை பிஜேபியோடும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து டிவிகேக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கனிமொழி சோமு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதில் வந்து அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதை தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கணும், நீங்கள் இதை எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ அது மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்துறை அமைச்சரான அமித்ஷா வந்திருக்காங்க. அவங்கள போய் மீட் பண்ணுறதுக்கான ஒரு சில இதெல்லாம் வந்து டிஎம்கே எடுத்திருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து மெயினாக பார்க்குறோம். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சரத்குமார். ஸோ சரத்குமார் வந்து இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா பிஜேபியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா
அவங்க பச்சை குத்தணும். ஸோ பச்சை குத்திட்டு வந்தாதான், அதாவது நாட்டாமைன்னு அந்த அந்த ஃபேமிலி ஓரியன்டா இப்போ வந்து ஒரு ஜாதி இதை வச்சு வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னாக்க நீங்க வந்து நாட்டாமல் குத்துனாதான் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அடையாளத்தை, அவங்களோட அடையாளத்தை வந்து இதுல வந்து மறுபடியும் இந்த பிற்போக்குத்தனத்தை வந்து இதுல வந்து உள்ளரிக்க திணிக்கிற மாதிரி தான் அதுல தெரியுது. ஸோ இதனால என்ன ஆகும், எல்லாரும் வந்து இதை அவங்களோட இதை வந்து பச்சை குத்திட்டு வந்தாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப வைலேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடையாது. ஸோ அது அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் வந்து மெயினாக நான் இதில் முன்னாடி வைக்கிறேன். அடுத்து மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி, அடுத்து வந்து டிஎம்கே. ஸோ இவங்க 2 பேரும் முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்கள் 2 பேருமே சேர மாட்டோம், நாங்கள் எப்போதுமே வந்து ஒன்றா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொள்கையெல்லாம் எங்களுக்கு வேற வேற, நாங்கள் திராவிடம், நாங்கள் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைணவம், இந்த மாதிரி வந்து நிறைய கூட எங்கே இருக்காங்கனாக்கா இப்போ மிக முக்கியமாக காங்கிரஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் நிறைய எதிர்வினையாட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்து பிஜேபியோட ஜாயின் பண்ண மாட்டோம், ரொம்ப இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ பிஜேபியோட ஜாயின் பண்ணிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து மெயினாக வந்து பேசியிருக்காங்க. பாயிண்ட்ல இப்போ இதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி மிக முக்கியமான பேச்சாளர்களை வச்சு பேசி பார்த்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து கைது பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ கையில் எடுத்திருக்கிறது டிஎம்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயன் வந்து இப்போ என்ன பேசுறாருன்னா, நீங்கள் வந்து இப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்தில் நடந்துச்சுல்ல, ஸோ இதில் முதல் நாள் வந்து இந்த டாஸ்மாக்கு வந்து 5000 கோடி ரூபாய் நாங்கள் நிதி ஒதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்தாக்க இந்த டாஸ்மாக் எல்லாத்தையும் மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அதை பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி, ஏன் இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஒதுக்குறீங்க, எதுக்காண்டி இதை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஏன் இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து மெயினாக பேசியிருந்தேன். அதுக்கு ஒரு எதிர்வினையாற்றுற மாதிரி இப்போ உள்ள மது ஒழிப்புத்துறை அமைச்சரான விக்னேஷ் வந்து பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து நாங்கள் வந்து படிப்படியாக குறைக்க தான் போகிறோம், நாங்கள் வந்தவொடனே 717 கடைகளை வந்து குறைச்சோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன, பள்ளி, அதாவது கோயில்கள், இந்த மாதிரி மசூதி, சர்ச், இந்த இருக்கிற இடங்கள்ல எல்லாம் வந்து நாங்கள் வந்து எல்லா கடைகளையும் மூடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நாங்கள் படிப்படியாக குறைக்க தான் போகிறோம். பாருங்க, நாங்கள் இப்போ வந்து இருக்கிற ஊழல்கள்லாம் வந்து அவ்வளோ ஊழல்கள் இருந்திருக்கு. இது முன்னாடி வந்து டிஎம்கே ஆட்சியில் அதிகமான ஊழல்கள் நடந்துச்சு. இந்த ஊழல்கள் எல்லாம் நாங்கள் கம்மி பண்ணிட்டு வர்றோம். இப்போ இந்த QR கோடு முறையை கொண்டாந்துட்டோம். நீங்கள் 10 ரூபாங்கிறது வந்து இனிமேல் யாரும் வாங்க முடியாது. நீங்கள் QR கோடுனா அதில் MRP ரேட் என்ன இருக்கோ நீங்கள் அதெல்லாம் வந்து கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் அவருக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் மார்க்கண்டே இன்னும் நிறைய விதமான கான்வொகேஷன்லாம் அதில் நாங்கள் இவ்வளவு ஒதுக்கி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆட்சி பண்ணும்போது இதில் வந்து அதிகமான நஷ்டம் தான் இருக்கு. நீங்கள் வந்து எழுதுனதெல்லாம் வந்து நஷ்ட கணக்குகள். ஆனால் நாங்கள் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே லாப கணக்குகள். நாங்கள் வந்து எப்படி வந்து அதை வந்து அடுத்து வந்து அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதை வந்து ஒரு சில மக்களுக்கு தேவையில்லாத வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு தேவைப்படுறது மட்டும்தான் வந்து உள்ளே கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்க்கக்கூடிய லாஸ்ட் பாயிண்ட். ஸோ லாஸ்ட் பாயிண்ட், 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஏபிஎஸ். இப்போ ஏடிஎம்கேங்கிறது அந்த கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அளவில் வந்து இந்த டிவிகே ஆட்சி 2026 வந்ததுக்கப்புறம் இந்த ஏடிஎம்கேங்கிறது அதில் உள்ள தலைவர்கள் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று ஏடிஎம்கேலேருந்து வந்து ஜாயின் பண்ண தலைவர்களுக்கு எல்லாருக்கும் மிக முக்கியமான பொறுப்புகள் கொடுத்துருக்கு. ஸோ அதில் மிக முக்கியமாக விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், அது மட்டும் இல்லாமல் நிறைய தலைவர்கள் வந்து இதில் வந்து அவங்களுக்கு போது நேற்று ஏடிஎம்கேல மிக முக்கியமான ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அது என்ன இஷ்யூனாக்க, அதாவது 3 பேர் வந்து இதில் வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய தலைவர்கள் சிவி சண்முகம் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் பொண்ணவர்களுக்கு வராமல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் 3 பேரும் நாங்கள் வந்து இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் 2026 சொன்னோம் டிவிகேட அலைன்ஸ் வைங்க, டிவிகேட அலைன்ஸ் வச்சிங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும், நம்ம ரெண்டு இதாக பீரியடாக வந்து நாங்கள் வந்து ஆட்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் வந்து கேட்க மாட்டேன்ட்டீங்க. நீங்கள் அடுத்து என்ன சொன்னோம், நீங்கள் வந்து இப்போ தினகரன், சசிகலா இவங்க எல்லாரையும் உள்ளிருக்க ஒன்றா இணைங்க, இருக்கிற பிரிஞ்சு போனவங்க எல்லா தலைவர்களையும் ஒன்றா நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணல, நீங்கள் போனவங்க நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. ஆனால் இப்போ நம்ம கட்சி வந்து எவ்வளோ கீழே போயிட்டு இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் மெயினாக சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு இந்த லெட்டரையும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரில் எல்லாமே வந்து அவங்க விலாவரியாக எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இவங்களும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு ஏடிஎம்கேங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கட்சி, டிஎம்கேங்கிற ஒரு கட்சியை வந்து ஆப்போசிட்ல எத்தனை வாட்டி வந்து எம்ஜிஆர் இருக்கிற வரையும் அவங்க தான் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதாமா வந்தாங்க. ஜெயலலிதாமா இருக்க வரையும் வந்து அந்த ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சியை வந்து அழிக்க முடியலை. ஸோ அவங்களுக்கான ஒரு வாக்காளர்கள் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்காங்க. 1 கோடி பேருக்கு மேலே வந்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணுற ஒரு கூத்துனால யாருமே வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறதில்ல. அவங்க ஓட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகேக்கு விழுந்திருக்கு, மற்ற கட்சிகளுக்கு வந்து விழுந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ சட்டசபையில் என்ன சொல்கிறாங்கன்னா, காதா ஒரிஜினா என்ன சொல்கிறாருன்னா,
இப்போ நடக்கிற இந்த ஆட்சி வந்து அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்க ஜெயலலிதா ஆட்சி தான். ஸோ அவங்களோட ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்னென்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சிஎம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க ஏடிஎம்கே பண்ண வேண்டியதெல்லாம் வந்து இப்போ இவங்க அறிவிச்ச அறிவிப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து ஏடிஎம்கேல கொண்டு வந்த ஒரு சில இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையான ஒத்துக்கிறாங்க அவங்க. அப்படியா இருந்தாலும் இவங்க வந்து அதை மாதிரி பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதாவது ஒருத்தவங்களோட சுயநலத்துக்காக அந்த ஆட்சியே அந்த கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள நிர்வாகிகளாம் வந்து சோர்ந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னாக்க இருக்கிற பல தலைவர்கள் எல்லாத்தையும் முன்னோக்கி இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க யாரு முனுசாமி இருக்காங்க. அவங்களாம் வந்து இப்போ முனுசாமி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு பழைய முகமா இருக்காங்க. மற்ற யாருமே பழைய முகம் கிடையாது. அவங்க எப்படி வந்து அடுத்து ஆட்சி அமைக்க முடியும், அடுத்து எப்படி வந்து அவங்க 3வது இடத்துக்கு வருவாங்களான்னு தெரியல. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்திருக்காங்க. ஸோ அடுத்து அண்ணாமலை வந்தாங்கனாக்கா அடுத்து இப்போ எல்லாரும் சொல்றது என்னன்னாக்க டிவிக்கு அண்ணாமலை இவங்க இதுக்குள்ள தான் ஃபேஸ் இருக்கும். அடுத்து 2031 வந்து இவங்க 2 பேருக்குள்ள தான் வந்து போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கும்போது அண்ணாமலை தான் முன்னாடிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. அதுதான் வந்து இப்போ டிஎம்கே அவங்க என்னென்ன பண்ண வேண்டியும் அப்படிங்கிறது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து இப்போ கீழே போயிட்டு இருக்குது. இவங்க ஒருத்தவங்களோட ஈகோனாலங்கிறதுனால அந்த அவங்க ஈகோவை விட்டுட்டு இருக்கிற பழைய எல்லாரையும் தலைவர்கள் எல்லாம் ஒன்று நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு எதிர்கட்சி தலைவராவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதான் என்னோட கோரிக்கை. ஸோ இது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்லாட்சி நடந்துட்டு இருக்குதுனாக்கா இப்போ இருக்கிற அந்த டிவி ஆட்சின்னு சொல்லலாம். இவங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய கரப்ஷன் கம்மியா இருக்கு. நிறைய ஒரு சில கரப்ஷன் கம்மியாகலை. ஏன்னா இருக்கு, வாங்கினவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள வந்து நிப்பாட்டணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிப்பாட்டணும். ஸோ அதுக்கு என்னென்ன உண்டான வழிகளோ அதை வந்து டிவி கவர்மெண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி இருந்தால் வாங்க அடுத்த பார்ப்போம். நாங்கள் ஆனந்த் பாலா, வணக்கம். ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கொடுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ நீங்களும் வந்து வீடியோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேர்ல்டு பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாலிடிக்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷத்தில் கொடுத்துருவேன்.